வணக்கம் தலைமைகளே. தமிழக சட்டசபை கூட்டம் மிக பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. போட்டி போட்டு பந்தயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்பாவை காணும்னு சொல்லி தமிழக முதல்வர் பேசுகிறார், மனைவி காணும்னு சொல்லி புகார் தராங்கன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் பேசுறார். இப்படி மக்களை மிகவும் பரபரப்புக்குள்ள ஆளாக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தேவையில்லாதது. இதை தாண்டி தமிழக மக்களை, இந்திய மக்களை, உலக மக்களை எப்படி முன்னேற்றுவது என்று பேசுவதுதான் சட்டசபைக்கு அழகே உரிய. அதை தாண்டி இதை போன்ற பேச்சுக்கள், இந்த சவடால் பேச்சுக்கள், புகழ்ந்து பேச்சுக்கள். திருப்பூர் எம்எல்ஏ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருந்த ஒரு பெண்மணி தான். அவங்க பேசியதுல திருப்பூருடைய குறைகளை பற்றி பேசாமல் முதல்வரை பேசி புகழ்ந்து பேசி, அதுவுமே சொந்தமா பேசல, எழுதிட்டு ஒரு கட்டளை போல ஒப்பிப்பதெல்லாம் ஒரு அருவருப்பான காரியங்கள். சட்டசபைக்கு மக்கள் இவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவது, மக்களுடைய வரிப்பணத்தில் இவர்கள் சம்பளம், பாதுகாப்பு, இவர்களுக்கு சகலவித வசதிகளும் செய்து கொடுப்பது, மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு தீர்ப்பதற்கு தானே ஒழிய, அதை தாண்டி இதை போல சவடால் பேச்சுக்கள், புகழ்ந்து பேசுவது, இதெல்லாமே தவிர்த்து கொள்வதுதான் மிகச்சிறந்த காரியம். 100க்கு 100% தவிர்க்கணும். 99 கூட 100க்கு 100% இதெல்லாம் தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக எம்எல்ஏக்கள், மந்திரிகள், முதலமைச்சர் செயல்பட வேண்டும். இந்த சட்டசபையை பார்க்கும்போது ஒரு புதுசா இருக்கு. எல்லாமே புதிய முகங்களாக இருக்காங்க. விஜய் என்று குறிப்பிடவும் வருது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அப்படின்னு வாய் வரமாட்டேங்குது, முதல்வருக்கே வரமாட்டேங்குது, அமைச்சர்கள் யாருன்னே தெரிய மாட்டேங்குது, பெயர் வர மாட்டேங்குது, எம்எல்ஏக்கள் பெயர் வரமாட்டேங்குது. அத்தனையுமே புது முகங்கள். இந்த சட்டசபை அநேக விஷயத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கு. இந்த சட்டசபை தேர்வு, இந்த எம்எல்ஏக்கள், மந்திரிகள், முதலமைச்சர் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இருந்திருக்க வேண்டிய நபர் என்றால் முதல்வராக மு.க. ஸ்டாலின் இருந்திருக்கணும். ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கணும். அனைவருமே அந்த எதிர்பார்ப்புல தான் இருந்தாங்க. இன்னைக்குமே தாவேக ஆட்சி செய்கிறதுங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியறதில்லை. நம்ம கூட பரவாயில்ல, தாவேக்காவே நினைச்சிருக்க மாட்டாங்க நம்ம ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி. முதல்வர் விஜய் அவர்கள் நினைச்சிருக்க மாட்டாரு அவர் தமிழக முதல்வர் ஆவார் என்று. அமைச்சர்கள், எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு கற்பனை போல இருக்கும், கனவில் நடப்பது போல இருக்கும். ஜெயிச்சிட்டோம், எம்எல்ஏ உட்கார்ந்துருக்கோம், அமைச்சராக உட்கார்ந்துருக்கோன்னு சொல்லி. அந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய புரட்சி என்று பார்க்கப்படுகிறது. இந்த புதிய சட்டசபை, புதிய முதல்வர் புதிய நம்பிக்கையை உலகம் முழுவதுக்கும், இந்தியா முழுவதுக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல மிகப்பெரிய அதிசயம்னா வாக்குகளுக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்காங்க. ஜெயித்துள்ள ஆளும் கட்சி பொதுவாக வாக்குக்கு பணம் தரவில்லை. தோற்று போன 2 பிரதான கட்சிகளுமே இந்த தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுத்தார்கள். ஆளும் கட்சி அதிகமாக கொடுத்தாங்க, அதுக்கு அடுத்த அளவில் அதிமுக பணம் கொடுத்தாங்க. பணமே கொடுக்காம வெற்றி பெற முடியும். ஆட்சி செய்கின்ற கட்சி, எதிர்கட்சிகள் வாக்குக்கு பணம் கொடுத்தாலும் புதிய ஒரு கட்சியால் வாக்குக்கே பணம் கொடுக்காமல் தேர்தலில் வெற்றி பெற முடியும் சொல்லி உலகத்திற்கு நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம். இதுலுமே வாக்குக்கு பணம் கொடுத்தது. அதுக்கு முந்தி 5000 ரூபாய் ஒரே தவணையில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. ஆட்சிக்கு வந்தா அதிமுக 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னது. ஆட்சிக்கு வந்தா கூப்பன்கள் கொடுக்குன்னு சொல்லி திமுக சொன்னது. இப்படி வாக்குக்கு பணம் கொடுத்தாங்க உண்மை, ஆட்சி ஜெயித்து வந்த பிறகும் பணம் கொடுப்போம் என்று சொன்னது உண்மை. ஆனா அதையெல்லாம் உடைத்து வாக்குக்கு பணம் கொடுக்காம ஜெயித்து காட்டியிருக்காங்க. இது புதுசா கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கை கொடுக்கும். கோடான கோடி, பல ஆயிரம் கோடி நம்மிடம் அவசியமே இல்லை. மக்கள் விரும்பினால் வாக்குக்கு எத்தனை பணம் கொடுத்தாலும் சரி, பணம் கொடுக்காமல் வெற்றி பெற முடியும் என்று இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் ஜோசப் விஜய் அவர்கள் உதாரணமா மாறியிருக்காங்க. இந்த ஆளும் கட்சி முதல்வராக மு.க. ஸ்டாலின் தான் இருந்திருக்கணும், திமுக தான் ஜெயித்து வந்திருக்கணும். அனைவருமே அதுதான் நினைச்சாங்க. எங்கே சறுக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தோம்னா, பொதுவாக மக்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம்
இன்னொரு ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுப்பதுதான் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு கேரளத்தில் வழக்கமான ஒன்று. இது பொதுவான நடைமுறை. 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க, அடுத்த கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இது பொதுவான ஒன்று. திமுக தோற்றதற்கு மிக முக்கியமான காரணம் மாற்றி வாய்ப்பளிக்கணும்னு சொல்லி மக்கள் நினைப்பது. அதை தாண்டி 2வது முறையெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா, தொடர்ச்சியாக 2வது முறை ஜெயிக்கணும்னா மிகப்பெரிய ஆளுமை திறமை வேணும். மக்களை அந்த அளவுக்கு கவர்ந்திருக்கணும். இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லலாம். தோற்கவே இல்லை, அவர் தொடர்ச்சியாக ஜெயிச்சாரு. ஆளுமை திறமை. அதை தாண்டி எதிர்கட்சி மிகப்பெரிய அளவில் செயல்படாமல் இருக்கணும். இதற்கு உதாரணம் காங்கிரஸை சொல்லலாம். மத்திய அரசுல தொடர்ச்சியாக மோடிஜி ஜெயிக்கிறாரு. ஒன்று ஆளுமை திறமை, 2வது எதிர்கட்சியாக காங்கிரஸ் சரியாக செயல்படவில்லை. மக்களுக்கு எதிராக, குறிப்பாக பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக, பிரிவினைவாதத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் செயல்படுதுன்னு காங்கிரஸ் செயல்படுகிறதுன்னு சொல்லி கண் முன்னால தெரியுது. அதனால எதிர்கட்சிகள் சரியாக செயல்படாமல் இருக்கணும். திமுக தோற்றதுக்கு முதல் காரணம் மக்கள் மாற்றி வாய்ப்பு கொடுப்பாங்க, அது ஒன்று. 2வது முக்கியமான காரணம் கருத்து கணிப்புகளை நம்பி திமுக ஏமாந்தது தான். அனைத்து கருத்து கணிப்புகளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும்னு சொன்னாங்க, அலட்சியமா இருந்துட்டாங்க. இந்த சட்டசபை தேர்தல் நடப்பதற்கு சில வருஷம் முன்னாலேயே சி ஓட்டர்ஸ் அவங்க தான் இந்தியாவில் நம்பர் 1 கருத்து கணிப்பு நிறுவனம் சி ஓட்டர்ஸ். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அன்றைக்கு சட்டசபை தேர்தல் சொல்ல, தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் அன்றைய தினம் நடந்தா, சட்டசபை தேர்தலுக்கு வருஷம் முன்னால் பேசுறாங்க, அன்றைய தினம் நடந்தா மொத்த தொகுதியிலுமே நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்லி சி ஓட்டர்ஸ் முதலே சொன்னாங்க. அதில் திமுக அலட்சியம் இருந்தாங்க. அதை தாண்டி இந்த சட்டசபை தேர்தல் நடக்கும்போது அனைத்து கருத்து கணிப்புகள், தமிழக கருத்து கணிப்புகள், வடநாட்டு கருத்து கணிப்புகள் எல்லோருமே சொல்லி வைத்தார் போல திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. அதுவுமே 180 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கலாம்னு சொன்னவங்களும் உண்டு. தாவேகாவிற்கு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மிக அதிகபட்சமாக 10 அல்லது 15 தொகுதியில் ஜெயிப்பதே கடினம். ஒரு ஓட்டு வாங்குவாங்களே ஒழிய ஜெயிக்க முடியாது என்றுதான் அனைத்து கருத்து கணிப்புகளும் சொன்னது. ஒரே ஒரு கருத்து கணிப்பு, ஆக்சிஸ் மை இந்தியா மட்டுமே தாவேகா வெற்றி பெறும் என்று சொன்னது. வேற எல்லோருமே திமுக வெற்றி பெறும் சொன்னாங்க. அதை நம்பி ஏமாந்தார்கள், அலட்சியமாக இருந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லும். இந்த தேர்தல் இன்னொன்று காட்டும், கருத்து கணிப்பு என்பது அவர் சுய விருப்பம். மக்களின் மன ஓட்டத்தை சரியாக துல்லியமாக சி ஓட்டர்ஸ் முதற்கொண்டு யாராலும் சொல்ல முடியாது என்று நிரூபிச்சிருக்கும். அவர்கள் வசதிக்கு யார் என்ன கொடுத்தாங்களோ அதை பெற்றுக்கொண்டு சொல்கிறார்கள். அதனால கருத்து கணிப்பை நம்பி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கும். தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக உளவுத்துறையை கையில வைத்தும் இதை கணிக்க முடியாதது. பத்திரிகை துறையில யூடியூபர்ஸ் மத்தியில மிகப்பெரிய செல்வாக்கு 80% திமுக தான் இருக்கு. அப்படி இருந்துமே தோற்றதுக்கு காரணம் இந்த கருத்து கணிப்புகளை நம்பி மிக அலட்சியமாக திராவிட முன்னேற்ற கழக தலைமை செயல்பட்டதுன்னு சொல்லலாம். 3வது விஜய்க்கு மிகப்பெரிய அளவு இந்த பிரச்சனைகளை கொடுக்காம இருந்திருக்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவ மரணம், அதில் அதிகமாக விஜய் மீது பிரச்சனை திணிக்கப்பட்டதுன்னு சொல்லி மக்கள் மனசில் பதிஞ்சது. அதை தாண்டி தொடர்ச்சியாக ஊர்வலங்களுக்கெல்லாம் தடை விதித்தது போன்ற செய்திகள் பரவியது. அந்த படத்தை சினிமா வெளிவிடாமல் இருந்தது. இது போன்ற அநேக காரியங்கள் விஜயை எளிதாக எடுத்திருக்கலாம் திமுக. இப்படி கார்னர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ச்சியாக திமுக பாஜக நசுக்க பார்க்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பிம்பம்
மக்கள் மனதில் பதிஞ்சது. அதற்கான விளைவு தான் மக்கள் ஓட்டு போட்டது. இது மூன்றாவது சொல்லலாம். நான்காவது வந்து எல்லோருமே இத்தனை நாள் சொல்லுவது, கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறன்னு சொல்லி ரொம்ப எளிமையாக பேசுவாங்க. சினிமா நடிகருக்கோ அல்லது பிற நபர்களுக்கோ கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அல்ல, கூடுகின்ற கூட்டம் ஆளுமை திறமை இருந்தால் நிச்சயமாக ஓட்டாக மாறும் அப்படின்மே இந்த தேர்தல் வந்து நிரூபித்து காட்டியிருக்கோம். ஆக மொத்தம் விஜய் அவர்களுக்கு சினிமாவில் இருந்த கதாநாயகன் அந்தஸ்து நிஜத்திலும் கதாநாயகன் என்று நம்பி அத்தனை பண மலைகளுக்கும் நடுவில் வாக்குக்கு பணம் கொடுத்ததுக்கு நடுவுலையும் வெற்றி பெற வைத்தது அப்படின்னு சொல்லணும். சினிமாவில் இருந்த கதாநாயகன் அந்தஸ்து. இந்த தேர்தல் மற்றும் தாவேக்காவின் வெற்றி சிலவற்றை நமக்கு உணர்த்தும் நல்ல காரியம் கூட. பணம் அவசியம் இல்லை, வாக்குக்கு பணம் கொடுப்பது அவசியம் இல்லை. பணம் கொடுக்காமல் வெற்றி பெறலாம். அதுவுமே அதே சமயத்தில் பிற கட்சிகள் போட்டி போட்டு பணம் கொடுத்தாலும் நம்மிடம் திறமை இருந்தால் பணம் கொடுக்காமல் வெற்றி பெறலாம்னு சொல்லி இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கு. அது ஒரு நல்ல காரியம். கருத்து கணிப்புகளை நம்பி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கோம். தமிழ்நாட்டு சேனல்கள், வடநாட்டு சேனல்கள், ஆங்கில சேனல்கள் அனைவருமே திமுக தான் வெற்றி பெறும் சொன்னாங்க. அதனால கருத்து கணிப்புகள் உண்மை அல்ல அப்படின்னு சொல்லி தேர்தல் நிரூபிக்கும். மூன்றாவது, கூடுகின்ற கூட்டம் ஓட்டாக மாறும். கூடுகின்ற கூட்டம் நாம் வழிநடத்தும் விதம், நாம் பேசுகின்ற விதம், நாம் செயல்படுகின்ற விதம், அந்த கூட்டத்தை ஓட்டாக மாற்ற முடியும் சொல்லி இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்கோம். ஒரு அதிசயமான வாய்ப்பு தாவேக்கா கிடைச்சிருக்கு. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இது சரியான முறையில் பயன்படுத்தி மக்களை முன்னேற்றும் வகையில் பேசுவது, சட்டசபையில் வீணான புகழ்ச்சிகள், கைத்தட்டல்கள் இதெல்லாம் தவிர்த்து எல்லாமே பொதுமக்கள் இந்த மக்கள் வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் என்று பேசுவது, செயல்படுவதுதான் மிகச் சிறப்பான காரியமாக இருக்கும். மக்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க. நன்றிகள்.